பாமரன் ஆனந்தசாமி ஆனான். ஒரு நாள் ஜப்பானின் ஒரு புறநகரில் உள்ள ஜென் மடத்தில் ஒரு பணியாளராக இருந்தார் ஹிக்கோ. அவர் அங்கு பல ஆண்டுகளாக வேலை செய்தார். மடத்தின் தரையை துடைத்தார், சமையலில் உதவினார், விருந்தினர்களுக்கு பானம் கொடுத்தார். அவர் ஒரு ஆசான் அல்ல, தியானி அல்ல, அவர் ஒரு பாமரன் என்றுதான் எல்லோரும் பார்த்தார்கள். உன்னால் என்ன முடியும்? மடத்தில் உள்ள மாணவர்கள் தங்கள் தியான அனுபவங்களைப் பற்றி பேசுவார்கள். தங்களது புத்திசாலித்தனத்தை ஒரு மேடையாகக் காட்டுவார்கள். ஒரு நாள் மடத்தின் பெரிய ஆசான் தோஜு கூறினார், நாளை நாம் ஒவ்வொருவரும் தம்மை யார் என்று உணர்ந்ததை பகிர்ந்து கொள்ள வேண்டும். உண்மை ஞானம் உள்ளவரை நான் தேர்ந்தெடுப்பேன். மாணவர்கள் நம்பிக்கையுடன் இருந்தனர். அவர்கள் நிச்சயமாக தேர்வு செய்யப்படுவார்கள் என்று எண்ணினார்கள். நான் தியானத்தின் மிகுந்த அனுபவத்தால் என் உணர்வுகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டேன். நான் 1000 புத்தகங்களை படித்தேன், உண்மை வழியை உணர்ந்தேன். ஆனால் அவர்களின் பேச்சுக்கள் பெருமையால் நிரம்பியது. அந்த நேரத்தில் அமைதியாக காரியம் செய்த ஹிக்கோ வாயிற்குடிகொண்ட பானத்துடன் ஒரு குடலை எடுத்துக்கொண்டு வந்து நின்றார். மடத்தலைவர் கேட்டார், ஹிக்கோ, நீ தன்னை யார் என்று சொல். உன் உண்மை என்ன? ஹிக்கோவின் பதில். அவர் புன்னகையுடன் சொன்னார், நான் ஒவ்வொரு நாளும் துடைப்பதைதான் செய்கிறேன். துளையில்லா பாதையை சுத்தமாக்குகிறேன். ஆனால் அது பாதையை விட எனக்குள்ளேதான் சுத்தம் ஏற்படுத்துகிறது. என் கை நடக்கும் போதெல்லாம் என் உள்ளமும் அமைதியாகிறது. நான் என்ற உணர்வை கழிவுகளுடன் வெளியே துடைத்துவிட்டேன். இப்போது நான் யாரும் இல்லை, ஆனால் முழுமையானவன். மடத்தில் அமைதி வந்தது. அவரின் வார்த்தைகள் பாசாங்கில்லாதவை, ஆனால் ஆழமானவை. ஆசானின் முடிவு. மாஸ்டர் தோஜு எழுந்தார். இவனிடம்தான் உண்மையான ஞானம் உள்ளது. புத்திசாலித்தனமும் புத்தக அறிவும் இல்லாமல் உள்ளத்தை சுத்தமாக்கியவன் இவன்தான். இனி ஹிக்கோதான் இந்த மடத்தின் மௌன ஆசான். மற்றவர்கள் ஆச்சரியமாக பார்த்தனர். அந்த நாள் முதல் ஹிக்கோ ஆனந்தசாமி என அழைக்கப்பட்டார். வாழ்க்கை பாடம். ஞானம் என்பது பேசுவதில் இல்லை, உணர்வில் உள்ளது. பணிவும் செயலிலும் அன்பிலும் இறந்த நான் உணர்வுதான் உண்மையான தியானம். நாம் யார் என்பதை பெருமையுடன் சொல்ல வேண்டியதில்லை, வாழ்ந்து காட்ட வேண்டும்.